Hello students, இந்த ப்ராப்ளம் வந்து 12th யூனிட்டில் எக்ஸாம்பிள் 12.10. ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அங்கே அடிஷன் மாடலோ பார்த்தோம், இங்கே நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் மாடலோ பார்க்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். முதல்ல சொன்ன மாதிரியே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் தான் செக் பண்ண போகிறோம். தமிழில் அடைப்பு விதி, பரிமாற்று விதி, சேர்ப்பு விதி, சமணி உறுப்பு, எதிர்மறை உறுப்பு அல்லது நேர்மாறு உறுப்பு காண்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் நமக்கு ஏன்னு கொடுத்துருக்கிற செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 3 4 5 9 தான். யாருடைய செட் ஆஃப் ரிமைண்டர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 0 1 2 3 4 6 செட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான செட்டு இந்த ஏங்கிற செட்டு மேலே இந்த மல்டிப்ளிகேஷன் மாடலோ 11 நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிள்ஸ் போட்டுட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் மாடலில் 11 நம்ம போட்டுடுறோம். இந்த ஏங்கிற செட்டில் இருக்கிற எலிமெண்ட் 1 3 4 5 9 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவேஸ் எழுதிடுறோம், அடுத்தது காலம்பேஸ் எழுதிக்கிறோம். லாஸ்ட் ப்ராப்ளத்தில் இங்கே அடிஷன் இருந்தது, அதனால் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். பெருக்கி வரக்கூடிய ஆன்சர்ஸ் அப்படியே போட்டுகிட்டே வரோம். ஸோ 1 எடுத்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். 3 எடுத்து மல்டிபிள் பண்ணுன்னா உங்களுக்கு 3 1s are 3, 3 3s are 9, 3 4s are 12 அப்படின்னு சொல்லி வரும். பட் இங்கே மல்டிப்ளிகேஷன் மாடலோ 11ங்கிறதுனால நாம் 11ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் தான் போடணும். ஸோ 3 4s are என்ன கிடச்சதுன்னா நமக்கு 12ன்னு சொல்லி கிடச்சிது. ஸோ அந்த 12 11ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் 1 வரும். அந்த 1 தான் இங்கே போட்டிருக்கோம். அதேமாதிரி 3 5s are 15, 15 நம்ம 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 டைம் வரும், ரிமைண்டர் 4 வரும். அந்த 4 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 3 9s are 27, 27 11ஆல் டிவைட் பண்ணால் 2 times are 22 வரும். ஸோ ரிமைண்டர் 5 வரும். அந்த 5 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். சேம் இதே மாதிரியே ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது 11க்கு மேலே எக்ஸஸாக போச்சுன்னா 11ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ரிமைண்டரை மட்டும் இந்த டேபிள் போட்டு ஃபில்லப் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படி ஃபில்லப் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் வரக்கூடிய அவ்வளோ எலிமெண்ட்ஸுமே இந்த 1 3 4 5 9க்குள்ளே மட்டும்தான் வந்திருக்கும். இதில் இந்த 1ஆம் நம்பர் ரவுண்ட் அப் பண்ணிங்க. லாஸ்ட் ப்ராப்ளத்தில் அடிஷன் மாடலுங்கிறனால 0 ரவுண்ட் அப் பண்ணியிருப்போம். இது மல்டிப்ளிகேஷனுங்கிறனால இந்த 1ஆம் நம்பர் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம். சேம் இதே கான்செப்ட் தான். இந்த டேபிள் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் அடைப்பு விதி நிறைவு செய்கிறது, அதாவது அடைப்பு விதி உண்மை பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி எழுதுனா போதுமானது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃப்ரம் டேபிள் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி சொன்னால் போதும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் இதே தான், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் இதே தான். இதில் நம்ம சமணி உறுப்பு, அதாவது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை தனியாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கணும். இதில் மல்டிப்ளிகேஷன்னா நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1ன்னு சொல்லி தெரியும், அதனால் 1 நம்ம வந்து போட்டுனா மென்ஷன் பண்ணிடுறோம். இந்த எலிமெண்ட்டும் இந்த டேபிளில் இருக்குது. அது நெக்ஸ்ட் ஒன் எதிர்மறை உறுப்பு, இன்வெர்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். யார் யார் கண்டுபிடிக்கணும்னா 1 3 4 5 9 இந்த ஃபஸ்ட் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். இதில் எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா இந்த 1ஆம் நம்பருக்கு எதிர்மறை உறுப்பு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த லைனில் பாருங்கள், நான் 1 ரவுண்ட் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 1க்கு நேரம் என்ன இருக்குனாக்கா 1. ஸோ 1உடைய இன்வெர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1. இந்த 3னுடைய இன்வெர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 1 நம்ம ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேராக எலிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4. 4னுடைய இன்வெர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லைனில் எங்கே 1 இருக்கோ அதுக்கு நேராக எலிமெண்ட்டு 3. ஸோ இந்த மாதிரி 5க்கு வந்து 9, 9க்கு வந்து பார்த்திங்கனாக்கா 5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறோம். ஸோ 5 மார்க்ஸ் இது ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.